கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி இந்த மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஆராதனைக்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உடைய இரக்கத்தினாலும் உடைய கிருபையினாலும் எங்களை பாதுகாத்து வந்தீர். இந்த வேளையிலே ஆண்டவரே, மிக முக்கியமாக ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக எங்களுடைய பாவங்களை ஒரு விஷயம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதத்திலே சொல்லுகிற பிரகாரம் இந்த வேளையிலே உங்களுடைய முற்றிலுமாய் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க இந்த பாவங்கள் எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீரே காத்து வழி நடத்தும். ஆண்டவரே, உடைய கரத்தினால் தாங்கிக் கொள்ளும், உடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே எங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து உம்மிடத்திலே நாங்கள் சரணடைகிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். வாருங்கள், ஆரம்ப ஜெபத்துக்குள் கடந்து செல்வோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இந்த கால வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காகவும் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த கால வேலைக்காக நன்றி ஆண்டது. இந்த ஆராதனை நீ ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த கிருபைக்காகவும் நன்றி, ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி 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 அப்பா. இயேசு நாமத்தை ஜெபத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே, ஆமென். வாருங்கள் தேவஜனமே, தொடர்ந்து நாம் துதி தொழுகைக்குள் கடந்து செல்வோம். உந்தன் ஆவி அனலுள்ளதா, ஆவியானர் பாதுகாப்பா, உந்தன் ஆவி அனலுள்ளதா, ஆவியானர் பாதுகாப்பா, அனலம் இல்லாமல் குளிரம் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபோ, அனலம் இல்லாமல் குளிரம் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபோ. ஆவியானவரே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் அனலோடும் குளிரோடும் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவர். ஆவியானவரே, எங்களை நீ வழி நடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த துதியும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேவனே, நீ எங்களை எப்படி அன்பு கூர்ந்தீரோ அதே போல் அன்போடு நாங்கள் இங்கே வந்திருக்கிற வேலையில் ராஜா உங்களோட துதியை நாங்கள் மேல்மைப்படுத்துகிறோம் ராஜா.
உம்மை ஒருவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர் வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துவோம் எங்கள் தேவா. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம், நீ எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறாதவர், உம்மை என்றென்றும் ஸ்தோத்தரிப்போம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறாதவர், உம்மை என்றென்றும் ஸ்தோத்தரிப்போம், உம்மை என்றென்றும் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேவனே, நீ துதிக்கு பாத்திரர் கர்த்தாவே. உம்மை துதிக்க கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த முதியோர் ஞாயிறு நாங்கள் கொண்டாடும் போது ராஜா, எங்களோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும், வழி நடத்தும் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. பாருங்கள், கைகளை தட்டி இந்த பாடல் நம்ம பாடுவோமாக. மகிழ்வோம், தினமதில் மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாகியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றறிந்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றறிந்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாகியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாகியமே. பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்கத்து காத்து கொள்வார். இந்த சூழ்
காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தன் பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமன. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமன. மறுவோம் மகிழ்வோம் அவர் தக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீ எங்களோட தேவனாக இருக்கிறேன் நன்றி. நீ எங்களோட ஆண்டவராக இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. Jesus Christ our Lord, my refuge and my strength, the exalted one is our Redeemer. Jesus Christ our Lord, my refuge and my strength, the exalted one is our Redeemer. I will sing praise and reign, I exalt Him forever. He is everything to us. He is Lord. I will bring praises. He is King of all kings. His loving, Jesus, unchanging love. Jesus Christ, my Lord, He is strength, the exalted one is our Redeemer. I will sing praise and reign, I exalt Him forever. He is everything to us. He is Lord.
இயேசு நம்மாண்டவர், அவர் என்ன அடைக்கலம், அவர் உயர்ந்தவர், அவர் தாமே நல்மேய்ப்பர். துதிப்பேனே அவரை, உயர்த்துவேனே அவரை, அவர் தாமே எல்லாம் நமக்கே. நான் பாடுவேன் அவர்க்கே, அவர் நாமம் ராஜாதி ராஜன், அவர் அன்பு என்றும் மாறாதது. துதிப்பேனே அவரை, உயர்த்துவேனே அவரை, அவர் தாமே எல்லாம் நமக்கே. நான் பாடுவேன் அவர்க்கு, அவர் நாமம் ராஜாதி ராஜன், அவர் அன்பு என்றும் மாறாதது. அவர் நாமம் ராஜாதி ராஜன், அவர் அன்பும் என்றும் மாறாதது. வாருங்கள் நம்ம யாவரும் ஜெப சிந்தனையோடு ஆழ்ந்திருப்போமாக. ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம யாவரும் அமர்ந்திருந்து ஜெபம் செய்வோம். வாருங்கள் தேவஜனமே, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகா பிரதான கிருபையும் இரக்கமும் தயவும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனமாக எங்களுடைய விண்ணப்ப ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த தேசத்தை ஆள ஆண்டவரே இந்த தலைவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சுகாதார அமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலகட்டத்திலே அவருக்கு இருக்கிற பொறுப்பை ஆண்டவரே அவர் சரியாக செய்யும்படியாக அவருக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து நீர் அவரை பாதுகாத்து அவரை வழி நடத்தும்படியாய் நசனாகி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த நாளிலேயும் ஆண்டவரே எங்களுடைய மாநாட்டுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாநாட்டில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அது மற்ற திருச்சபைகளுக்கு அந்த காரியங்கள் கொண்டு செல்ல நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்போ நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே முதியோர் ஞாயிறை அனுசரிக்கிற வேலையிலே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு முதியோரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே முதியோர் ஊழியத்தை விரிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கமிட்டிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் ஒரு மனத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே இதோ கர்த்தாவே நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே மலேசியா தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக சுங்கப்பட்ட திருச்சபைக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஆமாண்டவரே, இதுவரை பாதுகாத்து வழி நடத்தின தேவன் தொடர்ந்து நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும், ஜூமில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலேயும் ஆண்டவரே போதகர்கள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது சபை ஜனங்களாகிய எல்லோரும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பங்கு பெற்று ஆண்டவரே ஜூம் வழியாக நடக்கிற எல்லா ஊழியத்திலும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து கூட ஆண்டவரே வெளிப்புற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுவாமி கூலியும் வெளிப்புற ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொலக்கட்டில் வெளிப்புற ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செமிலிங்
வெளிப்புற ஊழியத்துக்காக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த இடங்களில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், எல்லா ஜனங்களையும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக கூட இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வேலையிலையும் சுவாமி ராஜா விசேஷமாக ஆண்டவரே இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நோய் நொடியிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி கொண்டு நீர் வழி நடத்தும் அப்பா. உடைய சமூகம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே சேஷித்த வண்ணமாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலேயும் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலேயும் ஆண்டவரே மற்றும் விசேஷமாக பலவீனமான இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருங்கள் தேவஜனமே, நாம் எழுந்து நின்று கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஒரு மனப்படுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன். தொடர்ந்து வருங்கள் தேவஜனமே, நாம் நின்ற வண்ணமாக வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். இன்று வேத வாசிப்புக்கான பாடம் ஜோசுவா அதிகாரம் 14 வசனம் 6 தொடங்கி 15 முடிய. ஜோசுவா அதிகாரம் 14 வசனம் 6 தொடங்கி 15 முடிய. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே ஜோசுவாவிடத்தில் வந்தார்கள். கெனாசியான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவேர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ்நேயிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் என் கால் மிதித்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலின் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போதும் 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்போது ஜோசுவா என் புன்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கெனசியான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எப்ரோனுக்கு கிரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதியாயிற்று.
கர்த்தர் தாமே ஜீவனுள்ள வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Today's scripture reading is taken from the book of Joshua, chapter 14, verses 6 to 15. Then the children of Judah came to Joshua in Gilgal, and Caleb the son of Jephunneh the Kenizzite said to him, "You know the word which the Lord said to Moses, the man of God, concerning you and me in Kadesh Barnea. I was 40 years old when Moses the servant of the Lord sent me from Kadesh Barnea to spy out the land, and I brought back word to him as it was in my heart." Verse 8. Nevertheless, my brethren, who went up with me, made the heart of the people melt, but I have wholly followed the Lord my God. So Moses swore on that day, saying, "Surely the land where your foot has trodden shall be your inheritance, and your children's forever, because you have wholly followed the Lord your God." Verse 10. And now, behold, the Lord has kept me alive, as he said, these 45 years, ever since the Lord spoke this word to Moses while Israel wandered in the wilderness. And now, here I am this day, 85 years old. And yet I am as strong as this day on the day that Moses sent me. Just as my strength was then, so now is my strength for war, both for going out and for coming in. Verse 12. Now therefore give me this mountain of which the Lord spoke in that day. For you heard in that day how the Anakim were there, and that the cities were great and fortified. It may be that the Lord will be with me, and I shall be able to drive them out, as the Lord said. Verse 13. Then Joshua blessed him and gave Hebron to Caleb the son of Jephunneh as an inheritance. Hebron therefore became the inheritance of Caleb the son of Jephunneh the Kenizzite to this day, because he wholly followed the Lord God of Israel. Verse 15. The name of Hebron formerly was Kirjath Arba. Arba was the greatest man among the Anakim. Then the land had rest from war. May God add his blessings to the reading of his holy word. Amen. பிரியமானவர்களே, இந்த மெத்தடிஸ் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய தமிழ் வடாந்திர மாநாட்டு மெத்தடிஸ் முதியோர் ஐக்கிய தலைவர் திரு சோலமன் ஜேக்கப் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர் தமிழ் மதுரை திருச்சபை தமிழ் சட்டமன்றத்தில் முழு அங்கத்தினராக காணப்படுகிறார். இவர் இத்திருச்சபையில் மெத்தடிஸ் முதியோர் ஐக்கிய தலைவராகவும் அவர் பணியாற்றி வருகிறார். அதோடு சேர்ந்து அவர் தன்னுடைய ஸ்தல சபையில் ஃபைனான்ஸ் சேர்மனாகவும் அவர் சேவையாற்றி வந்திருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாருங்கள், நம் கரங்களை தட்டி அவரை அழைப்போமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட நான் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு என்ற வாக்கியங்களிலே இன்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தமிழ் வடாந்திர மாநாட்டு தலைவர் பிஷப் மறைதிரு கணேஷ்ராஜ் அவர்களின் சார்பிலும், மெத்தடிஸ் முதியோர் ஐக்கியத்தின் வாரிய குழுவின் சார்பிலும் மற்றும் மெத்தடிஸ் முதியோர் ஐக்கியத்தின் ஒருங்கிணைப்பாளர், மாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இந்த மெத்தடிஸ் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையிலே எங்கள் வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த என்னுடைய வாரிய குழுவிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி இந்த ஞாயிற்று கிழமையிலே விசேஷமான இந்த மெத்தடிஸ் முதியோர் ஐக்கிய ஆராதனையிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது மாநாட்டு தலைவர் பிஷப் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் மிகவும் உற்சாகமான ஒரு பகுதி. இந்த பகுதி என் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. அது என் தேவனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மகா பிரபு, நம்முடைய ஆண்டவராகிய தேவன்
எனக்கு கொடுத்த பலத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பகுதி. வேதத்திலே மிகவும் விசேஷமான ஒரு பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. தேவனுக்காக தேசத்தை சுதந்திரித்த ஒரு 85 வாலிபனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் பெயர் காலே. விசேஷமானவன், ஒரு போர் வீரன், உற்சாகமான ஒரு மனிதன், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாய் நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி முழு மனதோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு காத்திருத்தான் என்று பார்க்கிறோம். உறுதியோடு என் தேவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்திருந்ததை நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இது மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் முழு மனதோடு மன உறுதியோடு பொறுமையோடு உறுதியோடு நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை நமக்கு அறிவிக்கிறது. இந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 92:15 என் ஞாபகத்திற்கு வருகிறது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Dear friends, on this blessed Sunday, the scripture passage that we read is fondly known by all of us. It reminds us of an 85 years old young man by the name of Caleb. An exciting old man, an ex-warrior, but who waited on the Lord and who followed wholeheartedly the Lord's statutes. He waited patiently for the Lord and he stood very steadfast, very faithful, knowing that the promises of the Lord, the promises of God that has been promised to him, will be given to him. He knew he will reap the reward which was promised, and that is the beauty in our human lives. இன்று கூட இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பொறுமையோடு காத்திருந்து உறுதியோடு காத்திருந்து தேவனின் தேவைகளை சந்திப்பார், தேவன் என்னை உறுதிப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை ஆதாயப்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை. அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look up to God in prayer. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே எங்களுடைய நாவிலிருந்தும் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, பேசும் அடியானை நீர் மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையான தேவ ஜனமே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசம் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய காலத்திலே அவருடைய தலைமைத்துவத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அவர்களை வேவு பார்ப்பதற்கு கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். அந்த 12 பேர்களில் ஒருவர் ஜோஷுவா, இன்னொரு காலேப் என்ற இந்த மனிதன். வேவு பார்க்க சென்ற மனிதர்கள் சென்று வருகிறார்கள். அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மோசேயிடம் அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த 10 பெயர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக, பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொல்கிறார்கள். ஆமாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். பெரிய பட்டணங்கள் உண்டு. அவைகள் கோட்டையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அழகான
பழங்கள் உண்டு, செடிகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே பலத்த ராட்சசர்கள் உண்டு, அநேக ஜாதியார்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. அவர்கள் பராக்கிரமசாலிகளாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக சொன்னார்கள், பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்திலே மீதமான 2 பேர், அதிலே காலேப் என்ன செய்கிறான் என்றால், உடனடியாக மோசேயிடம் சொல்கிறான், இப்பொழுதே செல்வோம், இந்த நிமிடமே அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிற அந்த காலேபை நாம் பார்க்கிறோம். மற்ற அந்த 10 பெயர்கள் எப்படி அந்த தேசத்தை பார்த்தார்கள் என்றால், தேசம் பெரியது, ராட்சசர்கள் பெரியவர்கள், அவர்கள் தேவனை பார்க்கவில்லை, தேவன் சிறியவராக அவருடைய கண்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் காலேபோ ஒரு பெரிய தேவனை பார்த்தான், சிறிய ராட்சசர்களை பார்த்தான். நமக்கு சிந்தித்து பார்ப்போம் என்றால், தாவீது கூட இவர்ணமாக சிறிய கோலியாத்தை பார்த்தான், பெரிய ஆண்டவரை பார்த்தான். அப்படியாக இந்த காலேபும் ஒரு பெரிய ஆண்டவரை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்ட அந்த மக்கள், இஸ்ரவேலர் தாங்க முடியவில்லை. மறுபடியும் எங்களை சாவுக்கு அழைத்து செல்லவிருக்கிறீர்களா? நாங்கள் போர்க்களத்தில் போய் சாக வேண்டுமா? நாங்கள் நிம்மதியாக இருப்பது யாருக்கும் பிடிக்கவில்லையா என்று சொல்லி காலேப் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். உடனே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது நடந்த பூர்வீகமான கதை, பூர்வீகமான சம்பவம். இந்த அருமையான வேளையிலும் கூட காலேப் உறுதியாக நின்றான். தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. When we rewind back a few years earlier, during the time of Moses, he chose 12 spies to go into the land of Canaan, and one of them was Caleb and the other one was Joshua. They went round the cities, they saw the fortified cities, they saw the big cities, they saw the fruits, they saw everything that was within the land. Yes, it was a land full of milk and honey. That is how they reported. The 10 of them reported. But they added on, we also saw giants. We saw people of many races. We are frightened of them. They look so big. We will not be able to overcome them. But among the 12, Caleb immediately answers and says, told Moses, let us go into the land. We will take the land now. God will give us the land. He was a very confident warrior. He says, let us go now, and we will be able to capture the land. That was the kind of faith he had, because he wholeheartedly believed that the Lord Jesus Christ, the Lord, will take care, will go through with him. And that is what we see in this beautiful man. And in this reading of the passage today, I've taken out 3 portions. First is wholeheartedly, which we all know. We have heard many sermons that Caleb was a man who followed wholeheartedly, முழு மனதோடு தேவனை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இந்த சத்தியங்களை, பிரசங்கங்களை. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக முழு மனதோடு என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே, Book of Numbers chapter 14 verse 8 to 9, he counsels the people, he brings the Israelites who revolted against Aaron and Moses. He says, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால்
அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். He brought the people, sat down and told them, the Lord be for us, He will give us the land. We do not have to fear anything. நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படணும்? தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று முழு மனதோடு அவன் விசுவாசித்தான், உத்தமமாய் விசுவாசித்தான். இந்த தேவன் என்னை நடத்துவார் என்று. And after 45 years, again he says, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி ஏனாக்கியரை துரத்தி விடுவேன். அன்றுள்ள பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. நான் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். A man who said wholeheartedly, if God is pleased with us, He will give us the land. Caleb was convinced all the time, and he believed wholeheartedly that the Lord was with them. The Lord will go before them. The Lord will fight the battle for them. Unshakable faith that he had, because he had believed in God wholeheartedly and followed God wholeheartedly. He also says, after 45 years, now I'm 85, I still have the same strength that I had when Moses sent me when I was 40 years old. அன்று மோசே என்னை அனுப்பும்போது நான் 40 வயதுடையவனாக இருந்தேன். இன்று 85 வயது. இன்றும் எனக்கு அன்றுள்ள பலன் இருக்கிறது என்று உற்சாகமாக தைரியத்தோடு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த உற்சாகம், நம்பிக்கை காரணம் அவன் முழு மனதாக தேவனை நம்பினான், விசுவாசித்தான். He believed wholeheartedly that the Lord will go to battle for them, that the Lord will lead the battle. அருமையான தேவ ஜனமே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, Book of Numbers, chapter 14, verse 24, we read like this. கர்த்தர் இப்படியாக நற்சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தாசன் காலே வேறே ஆவியை உடையவனும் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவனுமாய் இருக்கிறான். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து விட்டான். Right? In English it says, this the Lord testified, saying, Caleb is a man of a different spirit. He follows me wholeheartedly. He believes in me. That is God testifying for a human being. And that was the testimony that God gave for Caleb. அருமையான தேவ ஜனமே, இப்படியாக காலேபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் முழு மனதோடு விசுவாசித்தவன், நம்பிக்கையுடையவனாக காணப்பட்டான். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலைகளிலே பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் குடும்பத்திலே போராட்டம், வீட்டிலே போராட்டம், நாட்டிலே போராட்டம், உலகமெங்கும் போராட்டம், பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் விசேஷமாக இந்த காலகட்டத்திலே COVID-19 பேண்டமிக் காலத்திலே கால் நடமாட்ட தடை, வெளியிலே செல்ல முடியாத வேலை. என்னடா வாழ்க்கை இது? எங்குமே போக முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, மாமா கடைக்கு போய் தேய்த்தாரே கூட குடிக்க முடியலையே, என் நண்பர்களை சந்திக்க முடியவில்லையே. இப்படியெல்லாம் நாம் அங்கலாய்த்து முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். என்னப்பா வெளியில போகணும்னா ஒரு ஆள் தான் காடியில போகலான்னு சொல்றாங்க, அதுவும் 10 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எத்தனை சமயம் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுத்து இருக்கிறோம். எத்தனை வாட்டி என்னடா வாழ்க்கை இது, இந்த பேண்டமிக்னால இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, புலம்புகிற காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாளுக்கு நாள் புதியதோர் சட்டங்கள், SOPக்கள், கால் நடமாட்ட தடைகள், நல்லதிலும் கலந்து கொள்ள முடியல, மரித்தோரையுடைய குடும்பத்தாரையும் சந்திக்க முடியவில்லை.
ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை, எங்கு சென்றாலும் போராட்டமாக இருக்கிறது. அது மட்டுமா? இது நம்முடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. Yes, in the current pandemic situation, we find lots of problems which is affecting the whole universe. We at times tend to be like the 10 spies. We murmur, we complain. எல்லாவற்றையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். But have we ever stopped to say, thank you Lord? நான் உம்மை முழு மனதோடு நம்பி இருக்கிறேன். நீங்கள் என் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நம்மை அவரை விசுவாசித்திருக்கோமா? முழு மனதோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பேண்டமிக் காலத்திலே பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் அநேகர் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாதி என்னை பாதித்து விடுமா? எனக்கு இந்த வியாதி வந்து விடுமா? நான் மரித்து விடுவேனா என்ற கவலை ஒரு பக்கத்து சிலர் வேலை இழந்து விட்டார்கள், வருமானம் இல்லை, பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள், வேலைகளை இழந்து விட்டார்கள், குடும்பத்திலே கஷ்டம், குடும்பத்திலே நஷ்டம், பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளுக்கு வேண்டியவர்களை நான் எப்படி செய்ய போகிறேன் என்றெல்லாம் அங்கலாய்த்திருக்கிறோம். இந்த அங்கலாய்ப்பு மிகவும் வேதனை. எப்பொழுது நாம் அங்கலாய்க்கிறோமோ, எப்படியெல்லாம் நாம் முறுமுறுக்கிறோமோ, நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். முழு மனதாக தேவனை நாம் விசாரிக்கவில்லை, தேவனோடு சமூகத்தில் நிற்கவில்லை, அவரோடு நாம் சஞ்சரிக்கவில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே நான் நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஒருபோதும் அவர் விடுவதில்லை, கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கை நமக்கு பிறக்க வேண்டும். அப்படி தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, முழு மனதோடு சார்ந்திருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்மளோ சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் சற்று நாம் உட்கார்ந்திருக்கும் இடத்திலே, அமர்ந்திருக்கும் இடத்திலே இருந்து நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். முழு மனதோடு உத்தமத்தோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்திருக்கிறோமா? அல்லது அந்த வேவுக்காரர்களைப் போல மறுதலித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய கைகளிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 Peter 5:6. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். We have got to commit ourselves into His hands, humble ourselves, and commit to God into His powerful hands. He will take care. He will lift us up in the due time. ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். இந்த அங்கலாய்ப்புகள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். தேவன் நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளை அதிகரிக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் குறைந்து போகாதவர்களாக நம்முடைய உற்சாகத்தை, விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த மனிதனும் அந்த முழு மனதோடு இருந்த குணாதிசயம் இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவன் இன்னொரு விசேஷமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் பொறுமையோடு இருந்தான். 40 வயதிலே மோசே சொன்னார், இந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும் என்று. 45 வருடம் பொறுமையோடு காத்திருக்கிறான். இந்த நிலம் எனக்கு கிடைச்சிரும், எனக்கு என் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேசம் கிடைக்கும்
பொறுமையோடு காத்திருக்க. இன்னைக்கு நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னடா இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல, அவனுக்கு எடுப்பானுங்களா எடுக்க மாட்டானுங்களா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அங்கேயும் நம்ம என்ன செய்யறோம், முறுமுறுக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனும் 45 ஆண்டுகள் காத்திருக்கிறார். 85 வயசுனா மண்டையில முடி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கே முடியெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்ப அவருக்கு 85 வயசுனா அவருக்கு மண்டையில முடி இருந்திருக்காது, பல்லு இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது, உடலில் பலம் ஈரமாக இருந்திருக்கலாம், சோர்ந்து போகவில்லை, நடையிலே தள்ளாட்டம் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் உறுதியாக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு சாட்சியை நம்ம கேட்டிருக்க முடியாது. You could have never heard such a testimony. A man who says, I waited 45 years. I have lost my tooth. I have got no hair. I am bald. But I am waiting on the Lord. I will not waver. Because the Lord is true. The Lord is my strength. He knew God was not a God who forgets His promises. To wait upon the Lord is a very difficult thing. நமக்கு அந்த பொறுமை இருக்குங்க, நமக்கு இருக்கு அந்த பொறுமை. ஆனால் நம்முடைய பொறுமை எவ்வளோ நேரம்னா கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், ஓகே ஓகே ஓகேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சிடுவோம். பொங்கணும்னா கொஞ்ச நேரம் பொங்க மாட்டோம், 2-3 நாளைக்கு பொங்கிக்கிட்டே இருப்போம். என்னடா வாழ்க்கை, அன்னைக்கு சொன்னாங்க இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்களே, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே, இதெல்லாம் முடிஞ்சிடும், இப்படியெல்லாம் இந்த கோவிட் காலம் ஓடி போயிடும், பயப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் நல்லா ஆயிரும்னு சொன்னாங்களே, இன்னும் நடக்கலையே. ஆமாங்க, பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த பொறுமை என்ற குணம் அவனிடம் இருந்ததினாலே அவன் தன்னை தாழ்த்தி அந்த வனாந்தரத்திலே மற்ற இஸ்ரவேலர்களோடு 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளா இருந்தா எங்களா இது கிடைக்க போறதில்ல அப்படின்னு ஓரமா ஒதுங்கி இருப்போம். ஆனால் இந்த மனிதனோ, இந்த வாலிபனோ அப்படி செய்யவில்லை. முழு மனதோடு பொறுமையோடு தேவனுக்கு பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். Because God has promised us in the book of Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do great things, more than what we can ask for, more than what we can think for. Yes, because He's a provider. If you wait upon the Lord patiently, He will provide for you. His resources are never ending. இப்படியான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். இந்த வேத வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் தேவனுடைய சத்தத்தில். இந்த காலை வேளையிலே இந்த குணாதிசயம் நமக்கு வேண்டும். தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும், அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உறுதியாக அவனிடம் மன உறுதி இருந்ததை பார்க்கிறோம். He was very steadfast in his belief. He stood on the faith that the Lord is with him. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். When we read the book of Joshua chapter 14 verse 8 and 9, the passage we read this morning, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல குணாதிசயம் அவனிடம் இருக்கிறது. He was a good counselor. என்னோடே கூட வந்த சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். The people, the spies who went with him, spoke ill. They did not instill confidence. They were all out to destroy the belief that the Lord will take care.
But this man gathered all of them, sat down with them. அவர்களை கூட்டி வர செய்து உட்கார்ந்து அவர்களோடு பேசுகிறான். எல்லாரும் கரை பண்ணினார்கள். நான் என்ன செஞ்சேன்? நான் கர்த்தரை உண்மையாக உறுதியாக பின்பற்றினேன். அவர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக போராடுவார். இன்றைய காலகட்டத்தில் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? உறுதியாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலகட்டத்திலே யோசுவாவிடம் சொல்கிறார், அன்று மோசே சொன்னது போல, உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றும் சுதந்திரமாய் இருக்க கடவுதே என்று மோசே சொன்னார். உறுதியோடு நம்பி இருக்கிறேன், எனக்கு அந்த தேசத்தை கொடுங்க. Give me that land. I will go into the land. அந்த தேசத்திற்குள் சென்று அங்கு இருக்கும் ஏனாக்கியரை நான் முறியடிப்பேன். I will defeat the Anakites. That kind of a faith he had. He believed steadfastly that the Lord will go before him. His reminder was very timely for Joshua to think about. He stood on the promises of God and followed the Lord very faithfully, steadfastly. So that the Lord's promise, which he has given, that those people, Caleb will reach the land that God has promised. As we read in Numbers 14:24, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இதுவே அவனது நம்பிக்கையின் விசுவாசமாக காணப்பட்டது. அந்த உறுதியான விசுவாசத்தினால் அன்றுள்ள பலன் இப்பொழுதும் எனக்கு உண்டு என்று சொல்கிறான். Yes, my dear friends, the Kalevele, it was his mantra, that believing in faith, and that's why he even goes to say that he had the same strength of 45 years ago. He is ready to face the Anakites, and his reward was Hebron. Hebron means fellowship. அவனுடைய உறுதியாக கர்த்தரை பின்பற்றினதால் அவனுக்கு கிடைத்த பரிசு எபிரோன். எபிரோன் என்றால் ஐக்கியம் என பொருள்படும். யாரோடு ஐக்கியம் கொள்கிறான் என்று நான் பார்க்கும் பொழுது அவனுடைய ஐக்கியம் was with the living God. ஜீவனுள்ள தேவனோடு அவன் ஐக்கியம் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவனுடைய வேறு வித்தியாசமான ஒரு ஆவி இருந்தது என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதவர்களாக முன் செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படியும் சித்தத்தின்படியும் காணப்பட வேண்டும். To inherit the promises of God, we have to stand and walk in the promises of God. Our life needs to be molded with His will. அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் அவனிடம் இருந்தது. 45 ஆண்டுகள் உறுதியோடு காத்திருந்தார். நாமும் கடந்து வரும் இந்த சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் ஒளிந்து போகும், வறுமை போய் நிறைவு வரும், காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும். உன்னதத்திலிருந்து ஒரு புது பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற மன உறுதி நமக்கு வேண்டும். அந்த உறுதியையும் நாம் பொறுமையோடு முழு மனதோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We need to know and understand that we are facing a lot of trials and tribulations. All this will change when you steadfastly wait on the Lord. The Lord will provide His strength and safety from above. And that is a promise that God has given us. Though we go through these trials, it's not easy to digest
what we are seeing. இது ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கொள்கிறது. இப்படி நடக்குமா என்று சொல்லி நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். But here we need to look at the bigger picture. The current situation will change. Though we are living in a different kind of norm, the norm will change because the Lord reigns. ஆண்டவராகிய தேவன் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் குடும்பத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சபையிலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் தேவன் அவர் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மன உறுதியோடு பற்றி கொண்டு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இளமையிலே காணப்பட்ட விசுவாசம் மங்காமல் முதிர் வயதிலும் தேவன் நமக்கு தரும் தரிசனம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும் என்று எலன் ரெட்பாத் என்ற ஒரு ஆசிரியர் இப்படி தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். எலன் ரெட்பாத் in his book Victorious Christian Living says that faith which was in our youth may be undimmed in old age. முதிர் வயதிலும் அது மங்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் மங்கக்கூடாது, உறுதி மங்கக்கூடாது, நம்பிக்கை மங்கக்கூடாது, பொறுமை மங்கக்கூடாது, முழு மனது மங்கக்கூடாது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு மனிதனை நாம் பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையை கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே முதிர் வயதிலே நாம் கனி கொடுக்க முடியும். காலேப் கனி கொடுத்தான். 85ஆம் வயதிலே அவன் கனி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு வயது என்பது ஒரு தடை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பரிசு தேவனுடைய ஐக்கியம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள், The Book of Revelation chapter 21 verse 2 and 3 இப்படியாக சொல்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய கூட இருந்து நமது தேவனாய் இருப்பார். When we walk in statutes and laws of the Lord, our reward will be fellowship with the Lord. Book of Revelation chapter 21:3 says, God's dwelling place is now among the people, and He will dwell with them. They will be His people, and God Himself will be with them, and be their God. எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள். தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார். அவர் நமக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். Therefore, we need to follow the Lord wholeheartedly, patiently and steadfastly, knowing that He is our God. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே தெளிந்த புத்தியோடு, முழு மனதோடு, பொறுமையோடு, மன உறுதியோடு நம்மை தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு வாசம் செய்வார். தேவன் நம்மோடு தங்குவார். அவர் நமக்கு ஆண்டவராய் இருப்பார். இந்த காலை வேளையிலும் கூட அப்படியாக இந்த நாளிலே விசேஷ வண்ணமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த நாட்களை கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அருமையான தேவனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலேபுக்கு அன்று நீர் கொடுத்த அந்த குணாதிசயங்கள் உத்தமமாய் முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு உமக்கு காத்திருக்கவும், நீ வாக்கு மாறாதவர் என்பதை அவனுக்கு நீ தெள்ளத் தெளிவாக உணர்த்தியது போலவும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். எங்களிலே காணப்படும் முறுமுறுப்புகள், அங்கலாய்ப்புகளை எடுத்து போடும் ஆண்டவரே. இதுவும் கடந்து போகும் என்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழ எல்லாவற்றையும் என் தேவன் செய்வார். ஏற்ற காலத்தில் செய்கிற தேவன் என் தேவன். அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்ற விசுவாசம் எங்களிலே காணப்பட, உம்மை நோக்கி கூப்பிட நீர் பதில் தருவீர். எங்களுக்கு தெரியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless all of you on this MSF Sunday. பிரியமனே, வாருங்கள் நாம் இந்த ஆராதனை இறுதி பாடலுக்கு எழுத நிற்போம். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் ஆண்டவருக்காக காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் நாம் சேர்ப்போமாக.
உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா ஒப்பு கொடுப்போமான் இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா கோதுமை மண்ணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் அவமானம் நிந்தை சிலுவைதனே அவமானம் நிந்தை சிலுவைதனே அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை எல்லாருக்கும் நான் எல்லாமானே எல்லாருக்கும் நான் எல்லாமானே அனைவருக்கும் நான் அடிமையானேன் அனைவருக்கும் நான் அடிமையானேன் உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா இந்த உடலின் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா இந்த உடலின் உள்ளமெல்லாம் ஐயா உமக்காக தானே ஐயா எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மன நிறைவோடு பணி செய்வேன் மன நிறைவோடு
பணி செய்வேன். உமக்காக தானின் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானின் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானின் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானின் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானின் ஐயா. பிரியமான இந்த நேரத்தில் கூட நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களும் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். மற்றவர்கள் அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டுவோமாக. நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம். இவர்கள் மூலமாக ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் இவர்களை கொண்டு நம்முடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் அநேக ஆசீர்வாதம் செஞ்சிருக்காக நாம் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்போம். நாம் கரங்களை நீட்டி இவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தயவு தொடர்ந்து இவர்களோடு இருக்கிறதுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து நடத்துங்க. இவங்க மூலமாய் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் கர்த்தர் செய்த எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து இவர்களை நடத்துங்க. இவர்களுக்கு மூலமாக தொடர்ந்து அநேகரை ஆசீர்வதித்து இவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக வைக்க முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பிதா குமாரன் பரிசுத்தத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ராஜாவின். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வழிநடத்தி கொடுத்த கிருபைக்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஆண்டவரே, இந்த ஆராதனை உதவியாளர் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து இந்த முதியோர் ஐக்கிய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் நடைபெறும் ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒரு முப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிறமலை வாருங்கள், நாம் அனைவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தாயினுடைய அன்பும் ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ கடவுமாக. ஆமேன். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த மெதரிஸ் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்மளை கர்த்தர் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டு நம்மை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட வாராந்திர ஊழியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க உள்ளேன். நாளைக்கு திங்கட்கிழமை மாலை மணி 8:30 TAC பைபிள் ஸ்டடி ஊழியம் நடைபெறவிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை மணி 7:30 ஃபேமிலி ஆல்டர் ஊழியம் நடைபெறவிருக்கிறது. புதன்கிழமை மாலை மணி 8 செல் குரூப் ஊழியம் நடைபெறவிருக்கிறது. வியாழக்கிழமை மாலை மணி 8 மெதரிஸ் வாலிப ஐக்கியமும் மற்றும் மெதரிஸ் பெண்கள் ஊழியமும் நடைபெறவிருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலை மணி 11 சபைப்பள்ளி ஊழியம் நடைபெறவிருக்கிறது. அன்பான பெற்றோர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை இந்த சபைப்பள்ளி ஊழியத்தில் கலந்து கொள்ள நீங்கள் அவர்களை அனுப்பி வைக்கும்படி ஜூம் மூலியமாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை மாலை மணி 8
திருச்சபை ஜெப ஊழியம் நடைபெறவிருக்கிறது. சனிக்கிழமை மாலை மணி 7:30க்கு ஃபேமிலி வால்டர் ஊழியம் நடைபெறவிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 9 மணிக்கு நற்கருணை மற்றும் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். பிரியமானே, இந்த ஊழியத்திலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தினுடைய விவரங்கள் நம்முடைய திருச்சபை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு மற்ற விவரங்கள் அனுப்பி வைக்க முடியும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.